பிரைஸ் த லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை நெகேமியா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தேவன் எப்போதும் நல்ல தேவன். அவர் நன்மையான காரியங்களை, பெரிய காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை தம்முடைய பிரியமான பிள்ளைகளுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார். ஆதலால் தைரியமுள்ளவர்களாய் இருந்து உங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சர்வவல்ல தேவன் எப்போதும் உங்களோடு கூட இருக்கின்றார். சத்ருவான பிசாசு இதை அறிந்திருக்கிறபடியினால்தான் அவன் எப்போதும் உங்களை கீழே தள்ளிவிட முற்படுகிறான். ஆனால் ஒன்றும் உங்களை தடுக்கவோ உடைத்து போடவோ முடியாது. உங்களுடைய எதிர்கால கனவை தடை செய்ய முடியாது. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கின்ற விசேஷமான இலக்கை, திட்டங்களை, ஆயத்தப்படுத்தின காரியங்களை ஒன்றும் ஒருவரும் தடை செய்ய முடியாது. உங்களுக்கு முன்பாக செல்கின்ற தடைகளை அகற்றி போடுகிற தேவன் உங்களை பார்த்துதான் சொல்கின்றார், நீங்கள் எதை குறித்தும் பயந்து கலங்காதீர்கள், நீங்கள் எதையும் இழந்து போகிறதில்லை, நான் உங்கள் சார்பாக யுத்தம் செய்வேன் என்று சொல்கின்றார். வேதத்தில் பார்ப்பீர்களானால் இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் தொடர்ந்து எகிப்திலே அடிமையாக இருந்தது அவர்களுக்கு ஒரு பெரிய பாரமாக இருந்தது. அவர்கள் தங்களுடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைக்கின்ற வரைக்கும் அவர்களுடைய அடிமைத்தன கட்டுகள் மாறவில்லை. அவர்கள் துன்பமான நேரத்தில் தேவன் அவர்களோடு கூட இருந்தபடியால் பார்வோனால் இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து அடிமையாக வைத்துக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்தான். எசேக்கியா ராஜாவிற்கு அவருடைய தொடர் வியாதி அவருக்கு ஒரு பெரிய பாரமாக இருந்தது. அவர் தன்னுடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைக்கின்ற வரைக்கும் அவரை கட்டி வைத்திருந்த வியாதியிலிருந்து அவருக்கு சுகம் கிடைக்கவில்லை. ஆனால் எசேக்கியாவின் துன்பமான நேரத்தில் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் தேவன் அவருக்கு சுகத்தை கொடுத்ததோடு 15 ஆண்டுகளையும் கூட்டி கொடுத்தார். யோசபாத் ராஜா தன்னை எதிர்க்கும்படியாக திரள் கூட்டமான ஜனங்கள் வருகிறதை கேள்விப்பட்டு தன் உள்ளத்தில் மிகவும் கலங்கினவராக இருந்தார். அவர் தன்னுடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைக்கின்ற வரைக்கும் எதிரிகளின் அச்சுறுத்தல் மாறவில்லை. அவருடைய துன்பமான நேரத்தில் தேவன் யோசபாத்தோடு கூட இருந்தபடியால் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்தவர்கள் பயந்து ஓடி போனது மாத்திரமல்ல, யுத்தத்திற்கு போகாமலே யோசபாத் ராஜா ஒரு பெரிய வெற்றியை பார்த்தார். என கண்பானவர்களே, தேசத்திலே, நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற இடத்திலே, குடும்பத்திலே பார்வோனை போன்று உங்களை புரிந்து கொள்ளாத கடின மனதுடைய மக்களை நினைத்து கலக்கத்தோடு இருக்கின்றீர்களா? உங்களை வேதனைப்படுத்துகிற சரீரத்தின் பலவீனம், வியாதியின் நிமித்தம் உடைந்து போயிருக்கின்றீர்களா? கடன் பிரச்சனைகள், பயம், தோல்விகள் போன்ற எதிரிகள் உங்களை சுற்றி அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றனவா? நினைவில் கொள்ளுங்கள், நமக்கு அருமையான ஒரு தேவன் உண்டு. நாம் பயத்தோடு, வேதனையோடு, தோல்வியோடு, வியாதியோடு இருக்கும்போது அவர் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எதிரிகளை மேற்கொள்ள பலனை தருவார். ஆதலால் சோர்ந்து போகாதிருங்கள். அற்புதத்தை எதிர்பார்த்திருங்கள். அற்புதத்திலே நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் அற்புதத்தை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். அவர் உங்களை குறித்து வைத்திருக்க திட்டங்கள், நோக்கங்கள் பெரிது. தடைகள் இருக்கலாம், இடர்கள் இருக்கலாம், ஆனால் அவைகள் தடை செய்வதில்லை. காரணம், தடைகளை அகற்றி போடுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆதலால் சோர்ந்து போக வேண்டாம். இந்த நாட்களிலே உங்களுக்கு உரிதான பலனை சுதந்திரிக்கும்படி முன்னோக்கி செல்வீர்கள். கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாயிருப்பது நிச்சயம். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கரத்தில் வைக்கிறேன். நீ சகல ஆறுதல் தேவன்.
நபினோரை ஒருபோதும் கைவிடாது தேவன். அப்பா, இந்த நாளிலே உடைய வார்த்தைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருத்தரும் உடைய கருத்தில் வைக்கிறேன். அவருடைய மனதில் இருக்கிற வேதனைகள், பாரங்கள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. அவருடைய மனதில் இருக்கிற பயங்களை எடுத்து போடுங்க. அவருடைய சுகமளிக்கிற வல்லமை அவர்களை தொடுட்டும். ஆசீர்வதிக்கிற கரம் அவர்களை தொடுட்டும். இழந்து போன சுகத்தை, இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன நிம்மதியை அவர் மீண்டும் சுதந்தரித்துக் கொள்ளட்டும். மனமகிழ்ச்சியான நாட்களை அவருக்கு முன்பாக நீ வைத்திருக்கிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, கனப்படுத்துங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது அல்லவா? ஆதலால் உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. மேலும் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அது பலருக்கு ஆசீர்வாதமாக விளங்கும். மேலும் பலருக்கு இந்த வாக்குத்தத்தம் செய்தி வீடியோ கிடைக்கிறதில்லை என்று நான் கேள்விப்பட்டேன். ஆதலால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோஸ் உங்களுக்கு தானாகவே வந்துவிடும். அதை மறந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.